வெல்கம் டு ஷாயாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷாயாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது இதுக்கான ஸ்பெஷல் ஸ்வீட். எவ்வளோதான் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் நம்ம வெளியிலேருந்து வாங்குவோம். அதை வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மில்க் பர்ஃபி. இது செய்கிறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். அதுவும் 4 பொருள் வச்சு. நான் எல்லா பொருளோட அளவையும் இங்கே கொடுத்துருக்குறேன். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எந்த கப்பில் மில்க் பவுடர் எடுக்கிறீங்களோ அது 2 கப் மில்க் பவுடர் எடுத்திங்கன்னா அதில் 1 கப் அளவுக்கு பவுடர்டு சுகர் எடுத்துக்கோங்க. அதில் அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு நெய்யும் பாதி கப் அளவுக்கு பாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளுடைய நெய்யை எடுத்து உருக்கிக்கலாம். கொஞ்சம் நெய் உருகினதுக்கப்புறம் நம்மளோட பாலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தாப்புல கலந்தால் போதும். இதுக்கப்புறம் நம்மளுடைய மில்க் பவுடரை நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அப்படி கீழேருந்து மேலே அப்படி கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்டாக அந்த மிக்சர் கிடைக்கும். கீழே அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நல்ல கெட்டியான இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சுகர், அதை சேர்க்கணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மிக்சர் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதை நம்ம திருப்பி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அது நல்லா திக்காக வர்ற வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இது திக்கான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு 7-8 நிமிஷமாவது ஆகும். நம்ம இது கரெக்டாக இருக்குதா பதம் அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த மிக்சரை எடுத்து சும்மா ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா அது மொத்தமாக ரவுண்டாக வரணும். அது வர்ற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். ரொம்ப வேகவும் விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம பர்ஃபியை செட் பண்ண வைக்கணும். வாங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பேனில் நெய் வச்சுட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மிக்சரை இதில் ஊற்றிக்கலாம். நமக்கு விருப்பமான ஷேப்ஸில் செஞ்சுக்கலாம். நம்ம நார்மலி மில்க் பவுடர் பர்ஃபி எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் நானும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கார்னிஷிங்க்கு நல்லா ஆல்மண்ட்ஸ் அப்புறம் பிஸ்தா ரெண்டுமே நல்லா துருவி போட்டுக்கலாம். இதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுங்க. அதோட கார்னிஷிங் அவ்வளோ ரிச்சாக இருந்தது. அதோட டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க.